ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமை வரும் நான் யோசிச்சு கூட பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட உடைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அது என்னன்னு தானே கேட்குறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிகிற எண்டில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ அந்த உண்மையை பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன பார்த்தீங்கன்னா கேம் நல்லாவே நம்ம கேம் ட்ரெண்டில் இருந்துச்சு, நல்லா பீக்கில் இருந்தது கேமு. ஸோ அப்படியே ஆட ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஸ்டார்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் எல்லாரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் கேம் பிளேலாம் பார்த்தீங்கன்னா அந்த போல இருக்கும். முயல் மண்டெல்லாம் போட்டுட்டு தரமா அடிப்பாரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரரு அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவர் ஹிந்திக்காரரே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான பச்சை தமிழ் ஆளு. ஆனால் அவருக்கு ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு, மலையாளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும். ஸோ அந்த லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த இதில் பேசுவார். ஸோ அது வேற யாரும் இல்லை, நான் தான் அந்த ரைஸ் ஸ்டார். ஸோ அந்த ரைஸ் ஸ்டார் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் வாய்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் யாருமே நீங்கள் பார்த்ததில்லை. எப்படியாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீல்ஸுக்கு ஒரு 1K கமெண்ட் வரட்டும், ஃபேஸ் ரிவீல் உண்மையாகவே நான் தான் ரைஸ் ஸ்டார். அதுக்கு நான் ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா தெரியல, நான் அப்லோட் பண்ணுறேன்.